வணக்கம், நான் சுryathangaraj. இன்றைக்கி நாம் ரொம்பவுமே சுலபமாக டீ குடிக்கிற கப்லேயே கேக் செய்யலாங்க. இந்த கேக் செய்ய நம்மளுக்கு ஓவனோ பீட்டரோ எக்கு இது எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்பவுமே சுலபமாக நாம் இந்த கேக் செஞ்சிடலாம். வாங்க இப்போ நாம் இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் செய்யறதுக்கு ஒரு 5லேருந்து 6 பேப்பர் கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறேங்க. நீங்கள் வீட்டில் நல்ல வெயிட்டான குக்கர் இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி உள்ளே வச்சுக்கிறேன். இதெல்லாமே பழைய குக்கரில் இருந்தது தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு பிளேட் வச்சுக்கிறேங்க. இந்த பிளேட் நேராக அந்த பாத்திரத்தை தொடக்கூடாது, அதனால தான் கீழே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கிட்டேன். இதுக்குள்ளே எவ்வளோ கப்ஸ் பிடிக்குமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு 5 கப் வைக்க முடியுது, அதை நான் வச்சு நான் மூடி பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதை அடுப்பில் வச்சு சிம்மில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க. ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கப்பை மட்டும் வெளியே எடுத்துட்றேன். இப்போது இந்த வடைச்சட்டியை நான் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்க போகிறேன். அது ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கிற டைமுக்குள்ளேயே நாம் இந்த கேக்குக்கான மாவு தயார் பண்ணிடலாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவு மாவு எடுத்துருக்கிறேன். இது மைதா மாவு. இதை நான் சலிச்சுக்கிறேங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. இதை நாம் நல்லா சலிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நான் 60 ml அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதை ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறங்க இதில் 60 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெஷரிங் கப்ஸை பற்றியும் ஒரு வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அந்த வீடியோவை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா நான் பண்ணுற கேக்ஸ்க்கான மெஷர்மெண்ட்டுக்கான அளவுகள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த மெஷரிங் கப்ஸ் பற்றின வீடியோவை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கப் கேக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நாம் எடுத்து வச்சுருக்கிற டீ கப்பில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த டீ கப்ஸ் எல்லாம் நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்துக்குள்ளே வச்சுக்கலாங்க. எனக்கு டூட்டி ஃப்ரூட்டி பிடிக்கும், அதனால நான் இது உள்ளே போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணால் சாக்கோ சிப்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி மேலே ஒரு வெயிட் வச்சிடுறேங்க. ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் இந்த கேக் இப்படியே இருக்கட்டும். எனக்கு அது போக ஒரு 7 கப் கேக்ஸ் பக்கம் பேட்டர் இருந்துச்சுங்க. அதை நான் ஓவனில் பேக் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓவனில் 10 நிமிஷத்துலேயே கப் கேக்ஸ் ரெடி ஆயிரும். நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் செய்யும்போது இன்னொரு 10 நிமிஷம் அதிகமாகவே ஆகும். இப்போ இந்த டீ கப்பில் வச்ச கேக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க. நாம் இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்மளோட டீ கப் கேக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட நான் ஓவனில் வச்ச கப் கேக்ஸும் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாமே ஒரே மாதிரி பேக் ஆகி நல்லா சாஃப்டாகவே இந்த கேக் வந்திருக்குது. எதில் வேணா வை, உனக்கு எதில் பிடிக்குதோ அதில் வை. ஏய் அழகாக இருக்கு மித்து, நீ நல்லா டெக்கரேட் பண்ணுறியே. ஓ சைடில் வச்சா அது ஒரு அழகாக இருக்குமா, நடுவில் இருக்கக்கூடாதா? சூப்பர் மித்து, அந்த கேக் உனக்கு நீ எடுத்துக்கோ. அந்த கேக்கை சரி வச்சது நீ எடுத்து சாப்பிட்டுக்கோ. வேணாம்மா, உனக்கு எது வேணுமா எடுத்துக்கோ. ஓ அது எனக்கு பண்ணியா? இது உனக்கா? ஓகே. இந்த கேக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த டீ கப்லேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே சுலபமாக வருங்க. நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்னோடய குழந்தைங்களாம் இந்த கேக் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க.
நீங்களும் இந்த கேக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் நம்மளோட கேக் பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட பேரும் சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.